இந்த வீடியோவோட நம்மளோட யூனிட் 3 அப்படிங்கிறது முடிஞ்சுது. ஏன்னா யூனிட் 3ல ஒரே ஒரு டாபிக் தான் இன்னும் பாக்கி இருக்குது, நிறுத்தற் குறியீடுகள். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட யூனிட் 3 வரைக்கும் புத்தகத்தில் உள்ள பகுதிகளை நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறது புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய புத்தகத்தில் இந்த இவ்வளோ டாப்பிக்கில் இருக்குது, புதிய புத்தகத்துலேயும் இவ்வளோ இருக்குது. பெரும்பாலும் எங்கே இருக்குது அப்படின்னா மொழித்திறன் அப்படிங்கிறதுல தான் இந்த நிறுத்தற் குறியீடுகள் பற்றி இருக்குது. 11th இந்த நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பழைய புத்தகத்துலேயே நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறது ஏன் தேவை? முதல்ல நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறது என்ன? ஒரு தொடரில் வாக்கியங்களை நம்ம ஒரு முறையாக எந்த இடத்துல நிப்பாட்டி படிக்கணுமோ அந்த இடத்துல நிப்பாட்டி படிக்கிறதுக்காக அதை நிறுத்தி படிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேருந்து போகுது அப்படின்னா ஒரு இடத்துல தேவையான இடத்துல நிப்பாட்டி அடுத்த இடத்துல ஆரம்பித்து போகும். அதே மாதிரி அது ரொம்ப தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு இடத்துல நிப்பாட்டி தேவைப்படும் போது நிப்பாட்டி போகிறது தான் இந்த நிறுத்த குறியீடுகள். ஸோ இது ஏன் அவசியம்? முதல்ல இந்த சென்டென்ஸ் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மறைமலையடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை ஏற்றினார் இப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை நிறுத்தற் குறியீடு இல்லாமல் படித்தா நம்ம 2 வகையில் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிடுவார்? மறைமலையடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை ஏற்றினார். அப்போ இங்கே எதுவுமே நிறுத்தற் குறியீடு இல்லைன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மறைமலையடிகள் அவரோட மரணத்துக்கு பின்னாடி மனிதர் நிலை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அப்படின்னா அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த செத்து போனதுக்கப்புறமா அந்த மனிதர் நிலைன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் அப்படின்னு அது எப்படி சாத்தியமாகும்? அப்போது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த புத்தகத்துடைய பெயரையே, ஒரு புத்தகத்தோட பெயரை என்ன செய்வோம்? ஒற்றை மேற்கோள் குறி காட்டுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? கமா அந்த கார்புள்ளி அப்படிங்கிறத இடுவோம். அப்போ மறைமலையடிகள் என்பவர் மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படிங்கிற நூலை எழுதினார், ஒரு புள்ளி வைக்கிறோம். இதுதான். அப்போது இந்த நிறுத்தற் குறியீடுகள் வைக்கிறதுனால தான் அந்த பொருள் எளிமையாக நமக்கு என்ன செய்யுது, புரியுது. இன்னொரு எடுத்துக்காட்டு, இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இன்று முதல், இந்த முதல்ங்கிறத எதுவுமே புள்ளி வைக்காமல், புள்ளி எதுவும் வைக்காமல், இப்போ இன்று முதல் அப்படிங்கிற இந்த முதல் எங்கே சேர்த்துட்டோம் அப்படின்னா எப்படி பொருள் புரியும்? இன்றைக்கிலேருந்து தோசைக்கு துவையல் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற பொருள் வரும். இதே இந்த முதல் இங்கே சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னா என்ன புரியும்? இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ எந்த இடத்துல அந்த இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த இடத்துல கமா அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னிலேருந்து தோசைக்கு துவையல் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்போது இது நிறுத்தற் குறியீடுகள்ங்கிறது அதனால தான் ரொம்ப அவசியமான ஒன்று. நிறுத்தற் குறியீடுகள் ஒரு தொடரில் உள்ள பொருள் வேறுபாட்டை உணர்த்துறதுக்கு அடிப்படையாக விளங்குகின்றன. அது பொருள் வேறுபாட்டையே என்ன செஞ்சிருது? மாற்றிடுது. நிறுத்தற் குறியீடுகளை இடாமல் எழுதுவதோ இல்லை இடமாற்றி இந்த இதை எழுதினாலோ அது தொடருடைய பொருளையே மாற்றிவிடும். அது எழுதாமல் விட்டாலும் நம்ம பொருள் தவறாக புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான இடத்துல இட்டால் கூட அதுவும் பொருள் புரிகிறதுக்கு, தவறாக பொருள் புரிந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வேளைகளில் முற்றிலும் பிழையான பொருளை தந்துவிடும். நிறுத்தற் குறியீடுகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா ஒரு மொழியை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் துணை நிற்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நிறுத்தற் குறியீடு அப்படிங்கிறது கார்புள்ளி. கார்புள்ளி பற்றி பார்க்க போகிறோம். கார்புள்ளி எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? இந்த கார்புள்ளி அப்படின்னு நம்ம கமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்புள்ளி எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களில், பொருட்களை எண்ணும் இடங்களில், வரிசையாக ஒரு 5 பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல இப்போ அறம், பொருள், இன்பம், வீடு, கடைசி உள்ளதுக்கு புள்ளி வைக்க வேண்டாம், கடைசி உள்ளதுக்கு எதுவுமே வைக்க வேண்டாம். மற்ற 3க்கு என்ன செய்யணும்? கமா வைக்கணும். ஏன்னா வாழ்க்கை பேர் 4. அப்போ ஒரு 4 கடைசி இதில் என்ன செய்யணும்? முற்று வைக்கணும். அப்போது ஒரு 4 விஷயத்தை பேசும்போது எல்லாத்துலையும் என்ன செய்வோம்? கார்புள்ளி இடுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், கடைசி இதுக்கு நெய்தல், பாலை, கடைசி இதுக்கு ஒன்றுமே வைக்க வேண்டாம். ஆகியன 5 இணைகள், கடைசி இதுக்குன்னு முடியும் போது முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போது முதல் விஷயம், பொருட்களை வரிசையாக எண்ணும்போது ஒரு 4-5 பொருள் கொடுத்துட்டாங்க, ஒரு 4-5 விஷயங்கள் பொருட்களை ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வரிசையாக என்ன செய்யணும்? கார்புள்ளி இடணும். கடைசி உள்ளதுக்கு கார்புள்ளி இட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தொடர் முழுமையடையும் போது முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத இடம்பெறணும். அடுத்து 2வது, எச்சத்தொடர்கள். ஒரு தொடர் முழுமையடையாமல் இந்த மாதிரி நாம் எழுதும்போது அப்படின்னு பாதியாக நிற்கும்போது அதில் என்ன செய்யணும்? கார்புள்ளி இட வேண்டும். நாம் எழுதும்போது பிழையறை எழுத வேண்டும், முற்றுப்புள்ளி இங்கே வைக்கணும். இது 2வது. அடுத்து 3வது என்ன கண்டிஷன் அப்படின்னா வினையெச்சம். பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அப்போது பொழிலன் தோட்டத்துக்கு சென்று அப்படின்னு அந்த தொடர் என்ன செய்யுது? வினையெச்சத்தில் நிற்கி அடுத்த தொடர் ஆரம்பிக்கி, அதோட தொடர்ச்சியாக ஆரம்பிக்கி
அப்போது இந்த சென்று அப்படின்னு அந்த வினைச்சம் வரக்கூடிய இடத்துல என்ன செய்யலாம், நம்ம கமா போட்டுக்கலாம், கார்புள்ளி இட்டுக்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டுகளில் என்ன செய்வோம், கமா அப்படிங்கிறத போடுவோம். எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத சுருக்கி எழுதும்போது கமா போடுவோம். இப்போது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு, 2 எடுத்துக்காட்டு சொல்கிறோம். அவன், இவன், அப்படி எடுத்துக்காட்டுகளை சொல்லும்போது என்ன செய்வோம், அந்த கார்புள்ளி அப்படிங்கிறத இடுவோம். ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகள் சொல்லும்போது அதை கார்புள்ளி இடுவோம். அடுத்து இணைப்பு சொற்கள். இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். அந்த இணைப்பு சொல்கிறது அதனால் அப்படிங்கிற வார்த்தை வருதில்ல, அதனால், ஏனெனில், ஆகவே, இந்த மாதிரி என்ன வார்த்தை வந்தாலும் கண்ணை மூடிட்டு நிறுத்திடலாம், கார்புள்ளி இட்டுடலாம். அடுத்து திருமுக விழி. திருமுக விழி அப்படின்னா ஐயா, அம்மையீர். இது இப்போ 2 இது வர்றதுனால இந்த இது பயன்படுத்துகிறோம். மற்றபடி இப்போ ஐயா மட்டும் பயன்படுத்துகிறோம். மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு எழுதும்போது ஐயாவுக்கு அடுத்து என்ன செய்வோம், கடிதங்களில் கமா போடுவோம். அம்மையீர் அப்படிங்கிறதுல இது போடுவோம். இல்லை ரெண்டுமே என்ன செய்வாங்க, ஸ்லாஷ் போட்டு கமா அப்படிங்கிறத போடுவாங்க. அப்போது மதிப்பிற்குரிய விழியில் என்ன, திருமுக விழி, விழித்து சொல்கிறது, மரியாதைக்குரிய விழி அப்படிங்கிறதுல இதை பயன்படுத்துவோம். அடுத்து விழி. பொதுவாகவே ஒரு விழி அப்படிங்கன்னு வரும்போது யாரையாவது தூரத்துலேருந்து கூடும்போது மகனே நான் சொல்வது கேளு. அப்போ இந்த விழியிலே என்ன செய்யும், கார்புள்ளிங்கிறது வரும். கடிதத்தில் முன்விழி. கடிதத்துலேயும் மேலே எழுதும்போது என்ன செய்வோம், அன்புள்ள நண்பா அப்படிங்கிறதுல கார்புள்ளி பயன்படுத்துவோம். இணைமொழிகள், அதாவது சிறியவன் பெரியவன் அதோட இணையானது சொல்கிறோம். செல்வன் ஏழை அப்படின்னு அதோடைய அந்த ரைமிங்காக சொல்கிற மாதிரி சொல்லுவோம்ல, இது ஆக்சுவலாக அதோட எதிர்ச்சொல் தான். சிறியவனாக இருக்கிறான், அடுத்து பெரியவனாக இருக்கிறான், செல்வனாக இருக்கான், ஏழையாக இருக்கான். அந்த இடத்துல 2 மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே போகும்போது என்ன செய்வோம், கமா அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அடுத்து ஒன்று சொன்னோம்னா அதுலேயே என்ன செய்வோம், கார்புள்ளி பயன்படுத்துவோம். அடுத்து மேற்கோள்களுக்கு முன் ஏதாவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, இல்லை ஒரு நேர்கூற்றில் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, குழந்தையை நிலவை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, நிலா நிலா ஓடிவா அப்படின்னு பாடுது. அப்போ இது அது சொல்லக்கூடிய சொல், அந்த நேர்கூற்றில் சொல்லக்கூடிய சொல். அந்த நேர்கூற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், இந்த இடத்துல அந்த ஒற்றை மேற்கோளோ ரெட்டை மேற்கோளோ வர்றதுக்கு முன்னாடி கார்புள்ளி அப்படிங்கிற இதை என்ன செய்யணும், இடணும். யாராவது பேசிட்டாங்க, இவங்க இப்படி இவரை பார்த்து அப்படின்னு வந்துட்டுனாலே அடுத்து என்ன செய்யணும், ஒரு கார்புள்ளி இடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லக்கூடிய கூற்றை சொல்லணும். முகவரியோட இறுதி வரி நீங்கள் ஏனைய வரியின் இறுதியில் என்ன செய்யணும், இது எழுதணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம கடிதம் எழுதும்போதெல்லாம் 10th படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக, இதுக்கு மார்க் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல ஒரு பெயர் எழுதுகிறோம், பெயர் முடிஞ்சோடனே ஒரு கமா, அடுத்து முகவரி முடிஞ்சோடனே ஒரு கார்புள்ளி, அடுத்து அந்த தெரு, அடுத்து ஊர், கடைசி முடிவில் கார்புள்ளி வைக்கக்கூடாது, முடிவில் நினைக்கணும் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத வைக்கணும். அடுத்ததாக அரைப்புள்ளி. அரைப்புள்ளி எங்கெல்லாம் வைக்கணும், ஒரு தொடர்நிலை தொடர் அப்படி வரக்கூடிய இடத்துல வைக்கணும். வேலன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான், வீடு திரும்பினான். அப்போது ஒரே சொல்லாக இருக்கக்கூடிய அந்த தொடர்ந்து ஒரு எழுவாய் இருக்கும், ஒரு பயனிலை, 2 பயனிலை, 3 பயனிலே வருது. அப்போ அவர் தான் அந்த செயலை திரும்ப திரும்ப செய்கிறார். கடைக்கு போகிறாரு, பொருள் வாங்குறாரு, வீடு வராரு, வீட்டுக்கு திரும்புகிறார். அப்போ இப்படி வரும்போது இந்த இடங்களில் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். எப்போது கடைசியில் முற்றுப்புள்ளி தான். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். இப்போ கரிகாலன் எங்கே போகிறாரு, படையெடுத்து போகிறாரு, கனக விஜயருடன் போரிட்டுறாரு. ரெண்டுமே அவர் தான். ஒரு எழுவாய் 2 விதமான பயனிலைகளை செய்யும்போது இந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும், அரைப்புள்ளிங்கிறத பயன்படுத்தணும். ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறக்கூடிய இடங்கள். ஒரே சொல், அந்த சொல்லுக்கு நிறைய பொருள் சொல்லும்போது, இப்போ சீருங்கிற சொல்லுக்கு மாறுபாடு இல்லாதது ஒரு பொருள், அளவு இன்னொரு பொருள், இயல்பான தன்மை, ஒழுங்கு, சமம், நேர்த்தி, அழகு, சீதனம், செய்யுளின் உறுப்பு. அப்போது இது எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல கார்புள்ளி பயன்படுத்த வேண்டாம், அரைப்புள்ளி என்ன செய்யலாம், பயன்படுத்தணும். அப்போது ஒரு சொல்லுக்கு நிறையா பொருள், ஒரு சொல்லுக்கு தரக்கூடிய பல பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நிறையா பொருள், ஆனால் அதெல்லாம் ஒன்று தான், ஒரே சொல்ல தான் குறிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல அரைப்புள்ளி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்து, அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நல்லவன் வாழ்வான், தீயவன் சாவான். ஒன்றும் உடன்பாடு, முதல்ல நல்லவன் நல்லா வாழ்வான் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்து அப்படியே எதிர்மறையான ஒரு கருத்து சொல்கிறோம். அதே மாதிரி அதே நேரத்தில் தீயவன் என்ன செய்வான், தாழ்ந்து போவான். அப்போது ரெண்டுக்குமே ஒரு நேர்மறையான விஷயத்தை முதல்ல சொல்லிவிட்டு அடுத்து உடனே ஒரு எதிர்மறையை சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், இந்த அரைப்புள்ளி அப்படிங்கிறத இடணும். அடுத்து முக்கார்புள்ளி. முக்கார்புள்ளி அரைப்புள்ளிங்கிறது இப்படி வச்சு அடுத்து கீழே ஒரு கார்புள்ளி மாதிரி சொல்கிறது. முக்கார்புள்ளி அப்படிங்கிறது இந்த 2 இடத்துல என்ன செய்வோம், புள்ளி வைப்போம்.
முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளி அப்படிங்கிறது எந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறோம்? சிறு தலைப்பு, சார்பெழுத்து. இப்போ எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹெட்டிங்கில் சின்னதாக ஒரு தலைப்பு போடுவோம்ல, சார்பெழுத்து. சார்பெழுத்துனா ஒரு 10 இதெல்லாம் இருக்குது. அப்போ சார்பெழுத்துன்னு எழுதி என்ன செய்வோம்? இப்படி போடுவோம். அதே ஒரு சின்ன இது, ஏதோ ஒரு இது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த இதே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம்? நம்ம இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி முற்றுப்புள்ளி அப்படின்னு போட்டு அந்த தலைப்பை என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். அடுத்து நூற்பகுதியோடைய எண். ஒரு நூற்பகுதியோட உட்பிரிவை சொல்கிறோம். 10 பாட்டில் 2வது இதில் 246வது இது. திருக்குறளில் 3வது இயலில் 2வது அதிகாரம். அப்படி அந்த நூற்பகுதியோடைய எண்ணை குறிக்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ மத்தேயு 3:42 3ஆம் அதிகாரத்தில் 42வது பாடல் அப்படின்னு 42வது வரி. அடுத்து பெருங்கூட்டுத்தொடர். பெருங்கூட்டுத்தொடர் அப்படின்னா நிறையா இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது. இப்போ 8 தொகை என்பன பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 தொகை என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதே மாதிரி 10 பாட்டு என்பன பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை புள்ளி வச்சுட்டு, முக்கார் புள்ளியை வச்சுட்டு வரிசையாக ஒன்றா என்ன செய்யலாம்? சொல்லலாம். அப்போது பெருங்கூட்டுத்தொடர் பெரிய அளவில் உள்ள எண்ணிக்கையில் உள்ள விஷயத்தை சொல்லும்போது முக்கார் புள்ளி பயன்படுத்தலாம். தொகை சொல்ல விரித்து கூறக்கூடிய இடத்துல தொகை சொல்ல விரித்து கூறுறோம். அப்போ முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பயன்படுத்துவோம்? அந்த முக்கார் புள்ளி. இயல், இசை, நாடகம் நம்ம ஏற்கனவே அந்த வரிசையாக சொல்லும்போது 1 2 அப்படிங்கிறத அந்த இதில் பயன்படுத்துவோம். கார்புள்ளிங்கிறத பயன்படுத்துவோம். அதை எண்ணக்கூடிய இடத்துல வரிசையாக நிறையா பொருள்களை சொல்லும்போது கடைசி இடத்துல புள்ளி, முற்றுப்புள்ளி, மற்ற உள்ளெல்லாம் என்ன செய்யும்? கார்புள்ளி. அடுத்ததான் முற்றுப்புள்ளி. ஆனால் அந்த இதை அந்த மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அதோடைய ஹெட்டிங்கை சொல்லும்போது என்ன செய்வோம்? முக்கார் புள்ளியை பயன்படுத்துவோம். அடுத்து முற்றுப்புள்ளி. தொடரின் இறுதி. ஒரு தொடரோட முடிவில் எப்போவுமே என்ன செய்யணும்? ஏதோ ஒரு தொடர் என்ன எழுதினாலும் அந்த வாக்கியம் முழுமை அடையும் போது புள்ளி வைக்கணும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். அவ்வளோதான். அதில் ஒரு புள்ளி வச்சிடணும். முகவரியோட இறுதி. எப்போவுமே ஒரு முகவரி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு பேர் எழுதுவோம். அதுக்கடுத்து அந்த கார்புள்ளிங்கிறத இடுவோம். கார்புள்ளி போயிட்டே இருக்கும். கடைசி முடியும் போது அந்த முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத வச்சுருவோம். அதே மாதிரி சொல்லோட குறுக்கத்துலேயும் வரும். இப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிறத முழுமையாக எழுதாமல் காப்பியம் சொல்லதிகாரம் புள்ளி வச்சு அது என்ன அதிகாரம் அப்படிங்கிறத எழுதுவோம். அதே மாதிரி இந்த பெயர்களுடைய சுருக்கம் திருவிக்க அப்படிங்கிறது திருவாரூர் விருத்தாச்சல மகர் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறத சுருக்கி நம்ம என்ன செய்வோம்? போடுவோம். அதேமாதிரி பெயருடைய தலைப்பெழுத்து எல்லாரும் தங்களுடைய இனிஷியல் போடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்துவோம்? புள்ளிங்கிறத பயன்படுத்துவோம். முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவோம். அடுத்து இதே மாதிரி சுருக்கங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி எழுதும்போது இப்போ கேவ அப்படின்னா மாவட்ட கல்வி அலுவலர், அதை சுருக்கி எழுதுகிறோம். அடுத்து அதே மாதிரி பெரிய பெரிய இந்த இப்போது இது என்ன இருக்குது? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, அதை எப்படி எழுதியிருக்காங்க? சில இடங்களில் டிராஃப்ட்லாம் எழுதும்போது ஒரு ஃபுல்லாகவே எழுதிட்டு இருந்தால் அது நேரம் இருக்கும். திரும்ப அதே விஷயத்தை தான் எடுப்போம். இப்போ ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். டிராஃப்ட் எழுதிட்டே இருக்கும். அப்போ ஆஃபீஸில் எழுதும்போது திரும்ப அந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை பற்றி தான் எழுதுவோம். இப்போ இன்றைக்கி ஒரு நோட் ஆர்டர் எழுதுகிறோம், அலுவலக குறிப்பு அப்படின்னு சொல்லி எழுதும்போது என்ன செய்வோம்? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இந்த ஊரில் இருக்குது, இந்த இதுக்கு இது இவ்வளோ பிரச்சனை, இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம லெட்டர் எழுதுகிறோம். திரும்ப அடுத்த நாள் என்ன செய்வோம்? அதே மாதிரி தான் எழுத வேண்டியிருக்கும். அது ஸ்கூலில் வேறு ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணிட்டோம், இல்லை திரும்ப ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நம்பரில் அந்த ஃபைல் போய்ட்டுருக்கும். அப்போ திரும்பியும் அதே இதில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது திரும்பியும் முழுவதும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளின்னு ஃபைல் ஃபுல்லாகவே எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ அதை சிம்பிளாக என்ன செய்வோம்? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளினா மேனிப்ப அப்படின்னு எழுதுவோம். அந்த மாதிரி சுருக்க தொடர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? சொல்ல குறுக்கி எழுதக்கூடிய இடங்களில் முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவோம். அதே மாதிரி நாளோட முடிவுலையும் என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். வினாக்குறி. வினாங்கிறது 2 வகையாக நம்ம சொல்கிறோம். ஒன்று ஒரு வினா தொடர் முற்று தொடராக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அது என்ன அதோட முடியும் போது அந்த இடத்துல அந்த வினா எழுத்துக்கு அடுத்து என்ன செய்யணும்? வினா வார்த்தைக்கு சொல்லுக்கு அடுத்து வினா சொல்லுக்கு அடுத்து நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு வினா தொடர் நேர்கூற்று தொடரில் இருந்தாலும் அந்த கேள்விக்கு அடுத்து என்ன செய்கிறோம்? நம்ம வினாக்குறிங்கிறத இடுவோம். நீ வருகிறாயா என்று கேட்டான் அப்படின்னா இங்கே வைக்கக்கூடாது. அது எந்த இடத்துல அந்த வினாச்சொல் வருதோ அந்த இடத்துல என்ன செய்வோம்? வைப்போம். அடுத்து உணர்ச்சிக்குறி அல்லது வியப்புக்குறின்னு சொல்லக்கூடிய இந்த ஆச்சரியக்குறி. இது எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்? மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடங்களில், வியந்து பார்க்கக்கூடிய இடங்களில், பயப்படக்கூடிய இடங்களில், அவலம் ரொம்ப இழிவான ஒரு நிலையில்
இரங்கல் ரொம்பவும் தாழ்வான, அடுத்தவங்கள்ட்ட கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில் துன்பம் வரக்கூடிய இடங்களில் இதை பயன்படுத்துவோம். முதல்ல வியப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தமிழின் இனிமைதான் என்னே. இந்த என்னேங்கிற வார்த்தை வந்துட்டாலே அதுக்கு எடுத்து என்ன செஞ்சிடலாம், இதை போட்டுடலாம். அடுத்து அச்சம், ஒரு பாம்பு பார்த்தோன்னே நம்மளை அறியாமல் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோம்ல அந்த இடத்துல. அப்போ இதை வாசிக்கும்போது உண்மையாகவே நம்ம படிக்கிறோம், பாம்பு பாம்புன்னு படிக்கிறோம். ஆனால் இதை வாசிக்கிறது எப்படி அந்த உணர்ச்சிக்குறி இருந்துச்சு அப்படின்னா, பாம்பு பாம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கணும். தமிழின் இனிமைதான் என்னே அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த உணர்ச்சிகளோடு படிக்கணும். அதுதான் இந்த நிறுத்தற்குறிகளோட அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு நம்ம வாசிக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அதுமாதிரி வியந்து சொல்கிறது, எவ்வளோ உயரமானது அப்படின்னு சொல்கிறது. நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியில், நேர்கூற்று தொடர்லையும் வியப்பு வந்துச்சுன்னா அந்த தொடரோட இறுதியில் சொல்லணும். என்னே தமிழின் பெருமை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இது பண்ணணும், இது வரணும். என்றார் கவிஞர், இதில் கம்மா போட்டு என்றார் கவிஞர் புள்ளி வைக்கணும். அடுத்து அடுக்கு சொற்கள், வரிசையாக சொற்கள் சொல்லும்போது வா வா வா, அதேமாரி போ போ போ, இந்த மாதிரி இடத்துல என்ன பயன்படுத்தணும், அடுக்கு தொடர் வந்துச்சுனாலும் என்ன பயன்படுத்தணும், வியப்புக்குறியை பயன்படுத்தணும். அதேமாதிரி வியப்புக்குறியில் ஒரே ஒரு இது இருக்குது, என்னது விதி என்ன அப்படின்னா, இதை 2 தடவை பயன்படுத்தக்கூடாது. இப்படி ரெண்டு தடவை போடக்கூடாது, இல்லை 3 தடவை போடக்கூடாது, ஒரே ஒரு தடவை மட்டும்தான் போடணும். இந்த சிம்பிள் வந்து இந்த குறியீடை ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தணும். ஒன்றுக்கு மேற்பட்ட குறியீடுகளை இடுதல் கூடவே கூடாது, அது தவறு. அதை எங்கேயுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, எந்த புத்தகத்துலையும் பயன்படுத்த மாட்டாங்க, ஒரே இடத்துல தான். அடுத்து வெளிக்குறி, அதையும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அண்மையில் இருக்கிறவரை கூப்பிடுறதுக்கு, தொலைவில் இருக்கிறவரை கூப்பிடுறதுக்கு அவையீர் அப்படின்னு இங்கே உள்ளவங்கள வெளிச்சு கூப்பிடுறது. அவைத்தலைவீர் அப்படின்னா தொலைவில் உள்ளவங்கள அவைத்தலைவீர் அப்படின்னு சொல்லி விழித்து கூறுவதுக்கும் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஈரெல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி வியப்புக்குறிங்கிறதும் விழிக்குறிங்கிறதும் ஒரே அடையாளக்குறி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து கடைசியாக ரொம்ப முக்கியமானது மேற்கோள் குறி. மேற்கோள் குறிங்கிறத 2 வகையாக இருக்குது. ஒன்று ஒற்றை மேற்கோள் குறி, ஒரே ஒரு இது மட்டும் மேற்கோள் பண்ணும். இரட்டை மேற்கோள் குறி 2 டேஷ் அப்படிங்கிறது இருக்கும். எங்கெல்லாம் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும், இந்த 2 தான் நம்மளை ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். இதை தெளிவாக படிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு எழுத்து அல்லது ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் தன்னையே குறிக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல என்ன செய்யணும், ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். இப்போ ஏ என்று ஏளனம் செய்தான், அப்போ இந்த ஏ அப்படின்னு ஏன்னு ஏளனம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ இந்த ஏங்கிறத நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஏங்கிறது தான் தன்னையே ஏங்கிற விஷயம் தான் அது அங்கே முதன்மைப்படுத்தப்படுது. அப்போ அதில் என்ன செய்யணும், அதில் ஒற்றை மேற்கோள் குறி இடணும். அடுத்து கட்டுரை பெயர், ஒரு நூல் பெயர். அப்போ நூல் எந்த இடத்துல வந்தாலும் அல்லது ஒரு கட்டுரை எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும், ஒற்றை மேற்கோள் தான் பயன்படுத்தணும். ஒரே ஒரு நூலை பற்றி பேசுகிறோம், ஒரே ஒரு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே ஒரு கட்டுரையை பற்றி பேசுகிறோம், ஒரே ஒரு நூலை பற்றி பேசுகிறோம். அப்போ என்ன செய்யணும், பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். அடுத்து கம்பனும் மில்டனும் அப்படிங்கிற நூல் சிறந்த ஒப்பீட்டு நூல். அப்போ ஒரு நூலை பற்றி வந்துச்சுனாலே அந்த நூல் என்ன செஞ்சிடணும், தனியாக மேற்கோள் பண்ணி காட்டிடணும். அது எழுதும்போதே நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அது எளிதாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பிறர் கூற்று பகுதிகள், செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், பயன்படுத்தணும். பொதுவாக நேர்கூற்றாக இருந்துச்சு அப்படின்னா, நேர்கூற்றுனா அவன் இவனிடம் இவ்வாறு வருவதாக சொன்னான் அப்படின்னு நேர்லே சொல்கிற மாதிரி, நான் இவனிடம் கந்தா நீ இப்படி படி என்று கூறினேன் அப்படின்னு அதை நேர்கூற்றாக இருந்துச்சுன்னா இரட்டை மேற்கோள். ஆனால் பிறர் கூற்று அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்ம வந்து சொல்லும்போது அது என்ன செய்வோம், ஒற்றை மேற்கோள் போடுவோம். அதே மாதிரி அதை மேற்கோளாக காட்டணும் அப்படின்னா இந்த இரட்டை மேற்கோள் குறிக்கணும். இப்போ யாரோ ஒருத்தர் வள்ளுவர் சொன்னதை நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு உரைநடை எழுதுகிறோம், வள்ளுவர் சொன்னதை இடையில பயன்படுத்துகிறோம். வள்ளுவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் வள்ளுவர் அப்படின்னா அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி என்ன செய்யணும், காட்டணும். அதே மாதிரி பழமொழியில் எப்போவுமே என்ன காட்டணும், ஒற்றை மேற்கோள் அப்படிங்கிறது தான், ஒற்றை மேற்கோள் குறி தான் காட்டணும். சுத்தம் சோறு போடும், அப்போ பழமொழி எழுதும் போதே நம்ம என்ன செய்யணும், ஒற்றை மேற்கோள் எழுதி பழகிக்கணும். இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது வரும். இப்போ ஒரு இரட்டை மேற்கோள் வருது, இப்போ கூட்டத்தின் தலைவர் அப்படின்னு கம்மா போட்டுறணும், அவர் சொன்னதை இரட்டை மேற்கோள் குறி போட்டு என்று அறிவித்தார். அப்போது ஊடையில் ஒரு கூற்று வருது, என்னது, தலைப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசுவார். அப்போ இந்த தலைப்பிள்ளைங்கிறத நம்ம என்ன செய்வோம், ஒற்றை மேற்கோள். அப்போ ஏற்கனவே இரட்டை மேற்கோள் குறி வருது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு உள்ளே வரக்கூடிய குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வரும்போது, இன்னொரு கூற்று வரும்போது அதை நம்ம ஒற்றை மேற்கோளாக
குறிக்கலாம். அடுத்து இரட்டை மேற்கோள், இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நேர்கூற்றில் இரட்டை மேற்கோள் தான் பயன்படுத்தணும், ஒற்றை மேற்கோள் பயன்படுத்தக்கூடாது. நான் படிக்கிறேன் என்றான் அப்படின்னு, நான் படிக்கிறேன் என்றான். அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நேரில். திருவிக்க மாணவர்களிடம், இப்படி 2 பேர் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது வந்துட்டுனாலே இங்கே கார்புள்ளியிடணும், இங்கே இந்த இரட்டை மேற்கோள் போடணும். தமிழ் காவியங்களை படியுங்கள், இது வந்து தொடர்ச்சியாக வருது. என்னது? படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் திரும்ப திரும்ப என்ன செய்யுது? 2 பயனிலைகளை கொண்டு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம்? இதை பயன்படுத்துவோம். அடுத்து என்று கூறினார், அவ்வளோதான். அடுத்து செய்யுள் அடிகளில், பொன்மொழிகளில், மேற்கோளில், பழமொழிக்கு என்ன பயன்படுத்தணும்? ஒற்றை மேற்கோள் பயன்படுத்தணும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச செய்யுள்களில் மேற்கோள் காட்டக்கூடியதுகளில் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா இரட்டை. ஒழுக்கமுடைமை குடிமை என்றார். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்? இப்படி கொடுக்கணும். பழங்காலத்தில் பனை ஓலையில் கல்வெட்டுகள்லையோ ஒரு பாடல் அல்லது உரைநடை எழுதி முடித்தோடனே அதை எழுதி முடித்ததுக்கு அடையாளமாக இறுதியில் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி சுழியம் இடுவாங்க, அல்லது இணைக்கோடுகள் இடுவாங்க, அல்லது கோடு இடுவாங்க. அப்படின்லாம் வழக்கங்கள் இருந்திருக்கு. ஏன்னா இப்படி புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த ஓலைங்கிறது கிழிஞ்சிரும். அதனால் பெரும்பாலும் இந்த புள்ளி எழுத்துக்களை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடைசி முடிவு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இதோ அடையாளம். ஆனால் இந்த மாதிரி பழங்காலத்தில் இந்த மாதிரி நிறுத்தற்குறிகள் பெரும்பாலும் இல்லை. ஆனால் இந்த நிறுத்தற்குறியீடுகளை நமக்கு அறிமுகப்படுத்தி அதை பயன்படுத்தக்கூடிய விளக்கத்தை கொடுத்தவங்க யார் அப்படின்னா ஐரோப்பியர்கள். தமிழ் மொழியோடைய இலக்கண நெறிகளுக்கு ஏற்ப அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தி சொற்றொடர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அதோடைய சில பயிற்சியை பார்க்கலாம். முதல் தொடர், பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். அவ்வளோதான், அது ஒரு தொடர் முழுமையடையுது. இங்கே என்ன செய்வோம்? முற்றுப்புள்ளி வச்சுருவோம். அடுத்ததாக திருக்குறள், அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. 3 விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அப்போது அறம், இதில் ஒரு கார்புள்ளி, பொருள், அடுத்து இன்பம். 3வதுல நம்ம கடைசி இதில் வைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த தொடர் முழுமையடையும் போது முற்றுப்புள்ளி வச்சுருவோம். அடுத்து தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. 3 விஷயத்தை சொல்கிறோம். அப்போ செம்மையானது, வலிமையானது, இளமையானது. அப்போ இந்த 2 இடங்களில் கார்புள்ளி அப்படிங்கிறத இடணும். அடுத்து கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். இது அப்போ நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர்னா கபிலன் தந்தையிடம் அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கே ஒரு கார்புள்ளி இட்டுட்டு இங்கே என்ன செய்வோம்? இரட்டை மேற்கோள் கூடி எது வரைக்கும் முடிச்சிருக்கான்? போகட்டுமா. அப்போ இது வரைக்கும் என்ன செய்வோம்? போட்டுருவோம். ஆனால் போகட்டுமா அப்படிங்கிறது ஒரு வினாவாக கேட்டிருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன போடுவோம்? ஒரு வினாக்குறி அப்படிங்கிறத இடுவோம். என்று கேட்டான், புள்ளி வச்சுருவோம். அடுத்து திருவிக்க எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. அப்போ திருவிக்க அங்கே என்ன வைக்கணும்? சுருக்கம், சொல்லுடைய சுருக்கம், திருவிக்க புள்ளி வைப்போம். எழுதிய பெண்ணின் பெருமை ஒரு நூல்னா ஒற்றை மேற்கோள், என்னும் நூல் புகழ் பெற்றது. உன் பெயர் என்ன? ஒரு கேள்வி, வினாக்குறி. என்னே இமயமலையின் உயரம், என்னே தமிழின் அழகு அப்படின்னா இங்கே என்ன செய்வோம்? என்னே வந்துட்டுனா என்ன செய்வோம்? அந்த தொடர் இறுதியில் ஆச்சரியக்குரிய இடுவோம். இயல் இசை நாடகம் முத்தமிழாகும். இயல் இசை நாடகம் முத்தமிழாகும். எழிலி அப்படிங்கிற சொல்லுக்கு மேகம் அப்படிங்கிற பொருள். ஒரே ஒரு சொல்லை குறிக்கக்கூடியதை அதை மட்டும் முன்னிலைப்படுத்தும் போது அந்த சொல்லுக்கும் அதோட பொருளுக்கும் என்ன செய்வோம்? ஒற்றை மேற்கோள் அப்படிங்கிறது எழுதுவோம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. பழமொழி அப்படின்னு வந்துட்டுனா என்ன செய்வோம்? இப்படி ஒற்றை மேற்கோள் குறி வைப்போம். இயல் இசை நாடகம் என தமிழ் மூவகைப்படும். இயல் இசை நாடகம் என தமிழ் மூவகைப்படும். இங்கே புள்ளி வச்சிரும். திருக்குறளை இயற்றியவர் யார்? கேள்வி. தமிழ் மொழி ஒரு உயர்தனி செம்மொழி. அடுத்ததா, உழைப்பின் வாரா உறுதிகள் உள்ளவோ. உழைப்பின் வாரா உறுதிகள் உள்ளவோ அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குறோம், வினாக்குறி. அந்தோ அப்படின்னு முதல்ல அந்தோ பரிதாபம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்தோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் சொல்கிறோம். இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம்? அந்த வியப்புக்குறி அப்படிங்கிறத எடுவோம். அடுத்த தொடர். இப்போது பின்வரும் பத்தியில் உள்ள உரிய இடங்களில் நிறுத்தற் குறியீடுகள் எழுத. நூல் பல கல் என்பர் பெரியோர். அப்போ இதில் முதல்ல அந்த தொடரோட முடிவில் என்ன செய்வோம்? ஒரு புள்ளி வச்சுருவோம். அப்போ ஒரு பெரியோருடைய சொல்ல நம்ம என்ன செய்வோம்? மேற்கோள் காட்டுறோம். அப்போது இரட்டை மேற்கோள் போடுறோம். நூல் பல கல் என்பர் பெரியோர். அப்போ பெரியோரோட சொல்ல நம்ம மேற்கோளாக காட்டுறோம். அடுத்து அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. வாங்க முடியுமான்னு முதல்ல கேள்வி கேட்குறோம். முடியாது அப்படின்னோடனே அதை என்ன செய்கிறோம்? முற்றுப்புள்ளி வைக்கிறோம். நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன. அப்போ இந்த தொடர் முழுமையடைந்து ஒரு புள்ளி வச்சுருவோம். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகமாகும். இதில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். நூலத்தின் வகைகள், இந்த மாதிரி வகைகளெல்லாம் பேசும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி நூலகங்கள்
இதில் தான் பார்த்தோம். நூலகங்களுடைய வகைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இந்த முக்கார் புள்ளி இடுவோம். மைய நூலகம் முதல்ல ஒரு கார்புள்ளி, அடுத்து மாவட்ட நூலகம், கிளை நூலகம், கடைசியாக ஊர்ப்புற நூலகம், அப்படி நூலகத்துடைய வகைகள் சொல்கிறோம். புள்ளி வச்சுருவோமா? அடுத்த தொடர், எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் நேரு. அப்போது நேருக்கு அப்புறம் ஒரு புள்ளி வச்சுருவோம். இது வந்து ஒரு என்னது, மேற்கோள் குறி, அதாவது நேர்கூற்று தொடர் மாதிரி. நேரு சொன்ன விஷயத்தை அப்படியே நம்ம சொல்கிறோம். அப்போ நேரு என்ன சொல்லியிருக்காரு, அப்போ ரெட்டை மேற்கோள் காட்டுறோம். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்கிறார் நேரு. ஆகவே இந்த மாதிரி இணைப்பு சொல் வந்தனால என்ன செய்யணும், கார்புள்ளி போடணும். நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு பெறுவோம். அப்போ இது தொடர்ச்சியாக ஒரு எழுவாய் 2 பயனிலைகளை கொண்டு முடியுது. அப்போ என்ன செய்வோம், இங்கே எந்த இடத்துல அரை புள்ளி அப்படிங்கிறத இடுவோம். கடைசி முற்று அப்படிங்கிறத முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். அடுத்ததாக பொருத்தமான நிறுத்தற் குறியீடு எழுதுக. ஆசிரியர் மாணவர்களிடம், அப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இது நேர்கூற்று. மாணவர்களே அப்படின்னா முதல்ல மாணவர்களே கடவுளர்களையும் தலைவர்களையும் குழந்தையாக கருதி எழுதப்பட்ட சிச்சிலிய வகை பற்றி தெரியுமா அப்படின்னு முதல் தொடர முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த தெரியுமாங்கிறதுல என்ன செய்வோம், கேள்வியாக வருது. தமிழ் சிச்சிலக்கிய வகையில் பிள்ளைத்தமிழும் ஒன்று என்று கூறினார். அப்போ இதுதான் அந்த தொடர் முழுமை அடையுது. அப்போ புள்ளி வச்சிடுறோம். அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் சொன்ன கூற்று தான். அப்போது இங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், இரட்டை மேற்கோள் விடுறோம். இப்போ மாணவர்களே அப்படிங்கிறார். முதல்ல மாணவர்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல விழித்து கூறுறார். அப்போ இந்த விழிப்பு குறி அப்படிங்கிறத நம்ம இடுறோம். கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தையாக கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றி தெரியுமா, கேள்விக்குறி போட்டோம். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் பிள்ளைத்தமிழும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். அடுத்ததாக பிள்ளைத்தமிழ் நூல்கள். இப்போ பிள்ளைத்தமிழ் நூல்களை வரிசையாக ஒன்றா சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைத்தமிழ் நூல்கள் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், அப்போ கம்மா போட்டுருவோம். அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் முதலியன இந்த ரெண்டு இதை தான் சொல்கிறோம். அப்போ எல்லாத்தையும் சொல்லலை. பிள்ளைத்தமிழ் நூல்களில் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழும் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழும் முதலியன என்ன செய்யுது, அடடா அப்படின்னு சிலிர்ப்பூட்டக்கூடிய பட்டறிவை படிப்பவருக்கு அளிக்கும் வகையில் சிலிப்பூட்டும். இதோட நிப்பாட்டிடுவோம். அடுத்து புது தொடர், பட்டறிவை படிப்பவருக்கு அளிக்கும் வகையில் குமரகுருபரருடைய மீனாட்சி எம்மை பிள்ளைத்தமிழ் ஒரு நூலை பற்றி குறிப்பிடுறோம், மிகச்சிறந்ததாக திகழ்கிறது. இதில் 2 நூல்கள் சொன்னதுனால இதில் என்ன செய்யலாம், இப்போ எழுதலாம். பிள்ளைத்தமிழ் நூல்கள் 2 நூல்கள் சொல்கிறோம். முத்துக்குமாரசாமி இது 2ம் என்ன செய்யுது, அடடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லிவெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. புள்ளி வச்சிடலாம். இங்கே கார் புள்ளி இட்டுடலாம். கொல்லிமலையை வென்றவன் கொல்லிவெற்பன். கொல்லிவெற்பனை இப்போ நம்ம முதன்மைப்படுத்துகிறோம், அதை ஒரு மேற்கோள் காட்டலாம். எனவும் பிற பகுதிகளை வென்றவர்கள் மலையமான் அப்படின்னும் அவங்களையும் என்ன செய்யலாம், மேற்கோள் காட்டலாம். ஒற்றை மேற்கோள் காட்டலாம். எனவும் பேர் சுட்டி கொண்டனர், புள்ளி வச்சிடலாம். இதற்கு சங்க இலக்கியத்தில் சான்றுகள் உள்ளன, முற்றுப்புள்ளி. அவ்வளோதான். இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் அப்படின்னு போடும்போது இங்கே என்ன செஞ்சுருவோம், ஒரு கார்புள்ளி, இங்கே ஒரு இரட்டை மேற்கோள். முன் செய்த வினை நிலைவரும் காலம் என்றீர்களே அப்படின்னு அந்த விழிப்பு கூறி, அவர்களுடைய முந்தைய வினை யாது, அதன் விளைவு என்ன, நிகழ்ந்த காலம் யாது, அதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இரட்டை மேற்கோளை க்ளோஸ் பண்ணுறோம். முடிச்சுட்டு என கேட்டார். அவ்வளோதான். மற்ற எல்லாமே கேள்வியாக தான் கேட்டிருக்காரு. எல்லை காத்தனர், தொல்லை தவிர்த்தனர், ஆனால் அவர் வாழ்வில் துன்பத்துக்கோர் எல்லை இல்லை, தொல்லைக்கோர் அளவில்லை. இப்போ இதை நம்ம பார்த்தோம்னா எல்லை காத்தனர், தொல்லை தவிர்த்தனர். முதல்ல ஒரு தொடரோட 2 தொடர் இருந்துச்சுன்னா அதை முழுமையாக என்ன செஞ்சிடலாம், முற்றுப்புள்ளி வச்சிடலாம். எல்லை காத்தனர், தொல்லை தவிர்த்தனர், இதோட ஒன்று முடிஞ்சிருது புள்ளி. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி இணைப்பு சொற்களுக்கு அடுத்து என்ன செய்யணும், கார்புள்ளி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அவர் வாழ்வில் துன்பத்துக்கோர் எல்லை இல்லை, தொல்லைக்கோர் அளவில்லை, இதில் முற்றுப்புள்ளி வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி இணைச்சொற்கள் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன இடணும், அரைப்புள்ளி அப்படிங்கிறத இடணும். அதேமாதிரி துன்பத்துக்கோர் எல்லை இல்லை, தொல்லைக்கோர் அளவில்லை, என்ன செய்யணும், அரைப்புள்ளிங்கிறத இடணும். ஒரு கவிதை என்றால் கற்பனை, உணர்ச்சி, அடுத்து கருத்து, வடிவம் ஆகிய 4ம் இருக்க வேண்டும். அப்போ 4ன்னு சொல்லிட்டா அறிஞர் கூறுவார். முதல்ல முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அடுத்து கற்பனை, உணர்ச்சி, கருத்து, வடிவம். அப்போது இந்த 4ம் இருக்க வேண்டும் என அறிஞர் கூறுவார். அப்போது யாரோ ஒருத்தர் சொன்னதை தான் சொல்கிறோம். அப்போ மேற்கோள் காட்டலாம். ஒரு கவிதை என்றால் கம்ம போட்டு கற்பனை, இங்கே கம்ம வேண்டாம். ஒரு கவிதை என்றால் கற்பனை, உணர்ச்சி,
கருத்து, வடிவம், கடைசியில் புள்ளி வைக்க மாட்டோம் ஆகிய 4ம் இருக்க வேண்டும். இதுதான் அந்த கரெக்டான தொடர் என அறிஞர் கூறுவர், என கூறினான். இப்படி எது வந்தாலுமே அதை மேற்கோளில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக திருக்குறள் பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்குறள் ஒரு வாழ்வு நூல், அது தமிழகத்தின் செல்வம். வரிசையாக என்ன செய்கிறாங்க, திருக்குறளை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன செய்யணும், அது தொடர்ச்சியாக வருது, வாழ்வு நூல். அப்போது அது தமிழகத்தின் செல்வம், அதன் திரண்ட கருத்தெல்லாம், இதுதான் இதோட தொடர்ச்சி. அதன் திரண்ட கருத்தெல்லாம் ஒன்றே ஒன்று, அது மக்களாய் பிறந்தோர்க்கெல்லாம் மக்கட்பண்போடு வாழ வேண்டும். அவ்வளோதான். திருக்குறள் நூலை பயன்படுத்தும் போது என்ன செய்யலாம், ஒற்றை மேற்கோள் பயன்படுத்தலாம். சேர நாடு வேலமுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது அவ்வையின் வாக்கு. அப்போ அவ்வையோட வாக்குன்னா நம்ம என்ன செய்வோம், இரட்டை மேற்கோள் காட்டுவோம். இங்கே புள்ளி வச்சுருவோம். சேர நாடு வேலமுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சிலப்பதிகாரம் தமிழில் முதன் தோன்றிய சிலப்பதிகாரம் ஒரு நூல் வருது, ஒற்றை மேற்கோள், கடைசி முற்றுப்புள்ளி வச்சுருவோம். தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகவும் புள்ளி வச்சிடுறோம். இதனை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் அறிஞர் போற்றுவார். அப்போது குடிமக்கள் காப்பியம் அறிஞர் சொல்கிறாங்க, அப்போது மேற்கோள் காட்டுறோம், இரட்டை மேற்கோள். நான் தண்டமிழை கற்று என் வாழ்வில் உயர்ந்தேன் என்று தமிழாசிரியர் கூறினார், புள்ளி வச்சுருவோம். தமிழாசிரியர் சொன்னதுனால என்ன செய்கிறோம், அந்த இரட்டை மேற்கோள் காட்டுறோம். அண்ணா சிந்தி சீர்தூக்கு செயல்படு என்று கூறினார். அப்போது அண்ணா சிந்தி, அண்ணா சொன்னதை முதல்ல போட்டுடுறோம். சிந்திங்கிறது என்ன செய்கிறாரு, ஒரு வியப்பாக அந்த விழித்து சொல்கிற மாதிரி, சிந்தி சீர்தூக்கு செயல்படு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது எல்லாத்துலேயுமே என்ன செய்வோம், அந்த வியப்புக்குரிய பயன்படுத்துவோம். அண்ணா சொல்லியிருக்கிறாரு. மேற்கோள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், கமா அப்படிங்கிறத போடுவோம் என்று கூறினார், புள்ளி. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் அப்படி, அப்போ புள்ளி வச்சுருவோம். அடுத்து அதெல்லாம் அவையாவன அப்படின்னாலே என்ன செய்வோம், அது எல்லாத்தையும் சொல்லும்போது என்ன செய்வோம், இந்த முக்கார் புள்ளிங்கிறத இடுவோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, கடைசி அணிக்கு என்ன செய்வோம், புள்ளி வச்சுருவோம், முற்றுப்புள்ளி. அடடே அப்படின்னாலே ஆச்சரியக்குறி, அடடே ஆச்சரியக்குறி. ஏனப்பா அழுகிறாய் அப்படின்னா கேள்விக்குறி. என்ன வேண்டும் உனக்கு, அதுவும் என்ன செய்கிறோம், கேள்விக்குறி. அனுமனை பார்த்து ராமன் ராவணன் என்ன சொல்கிறான், அப்போ ராவணன் இங்கே தான் கேட்குறான், வாலி நலமா என்று கேட்டான். அப்போ இதில் ஒரு காமா, இதில் மேற்கோள். ஸோ இதோட நம்மளுடைய தமிழ் சிலபஸில் புத்தகத்தில் உள்ள டாபிக் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அவுட் சோர்ஸ்க்கும் போகவே இல்லை. புத்தகத்தில் உள்ளதை ஓரளவு என்ன செய்கிறோம், எதையும் மிஸ் பண்ணாமல் யூனிட் 3 வந்து முழுமையாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தும் இன்னும் தொடர்ச்சியாக சீக்கிரமாக அந்த 7 யூனிட்டையும் இன்னும் 4 யூனிட் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். நன்றி.